த்ரிஷாவுக்கு எவ்வளவோ இன்னல்கள் இங்கே நடந்திருக்கு. த்ரிஷா வந்து த்ரிஷாவினுடைய குளியலறை காட்சின்னு ஒரு முறை வந்துச்சு. அங்கே அது பயங்கரமாக அன்றைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா இல்லை. அப்படி இருந்தும் அந்த வீடியோக்களை பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க. அன்றைக்கி அவங்க தான் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு பெரும்பாடு பட வேண்டியதாக இருந்துச்சு. அன்னைக்கு கூட நடிகர் சங்கம் அவங்க பக்கம்லாம் நிற்கல, பெரிய ஆறுதல் வந்து யாருமே சொல்லலை. ஸோ அப்படி வந்து அது அவங்க பிரச்சனைன்னு கடந்து போயிட்டாங்க. நாளைக்கு இதே பிரச்சனை தான் இன்னொரு நடிகைக்கு வருங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. எங்கேயோ ஒரு ஹோட்டலில் அது எடுக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். அதாவது த்ரிஷா இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, த்ரிஷா இல்லைன்னா எல்லாருமே நம்புறது மாதிரியே இருக்கட்டும். ஆனால் அதில் யாரோ ஒரு நடிகை தானே, த்ரிஷா தோற்றத்தில் உடைய யாரோ ஒரு நடிகை தாண்டி ஒரு பெண் தானே, ஒரு பெண் தானே. அப்போது நடிகர் சங்கங்கள் அதுக்குள்ளே அது எந்த ஹோட்டலு, அது எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க, குறைந்தபட்சம் அப்படியே தான் ஒன்று பண்ணணும்ல. அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு வந்து பல நடிகர்கள் அது ஒருவருக்கொருவர் கேலியாக பேசுனதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேச முடியாதுன்னு வச்சுங்களேன். பல நடிகர்கள் இது குறித்து ரொம்ப கமெண்ட் அடித்த சம்பவங்கள்லாம் அன்றைக்கி நடந்துச்சு. ஓகே. ஸோ அப்படி வந்து ரொம்ப இது மாதிரி ஒரு நடிகர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற வழக்கம் நடிகர் சங்கத்துக்கே இருக்குது. ஆனால் மேடைகளில் எல்லோரும் ஒன்றா தானே இருக்காங்க, எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓம் பிரச்சனைன்னு போயிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். பட்டு விஜயகாந்த் காலத்தில் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் குரல் கொடுப்பாரு. அட்லீஸ்ட்டு ஒரு பத்திரிகைகளில் ஒரு முக்கியமான செய்தியாக அது வரும்போது ஃபோன் பண்ணியாவது கேட்பார், இதை போடணுமா நீங்கள், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாவது கேட்பார். இன்றைக்கி அதுக்கும் வழி இல்லை. அப்படி கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க.